அனைவருக்கும் வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர் என்ற திருக்குறளுக்கு இணங்க நாட்டினுடைய முதுகெலும்பு என்ன விவசாயம். அந்த விவசாயத்தை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை தான் அக்ரிகல்ச்சரல். அந்த அக்ரிகல்ச்சர் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம வெபினார்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். நாளை மறுநாள், அதாவது மே 27 புதன்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு நம்ம த்ரூ ஜூமில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சரல் பொறுத்தளவில் இங்கே டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி டிகிரி இருக்குது, அகைன் பிடெக்கில் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 3 கோர்ஸுமே இருக்குது. இதில் டூரேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன ப்ளஸ் டூவில் என்ன குரூப் படிச்சிருக்கணும், அகைன் இங்கே என்ன சிலபஸ் இருக்கும், என்ன ஸ்கோப்பு, அகைன் ஃப்யூச்சராக ஹையர் ஸ்டடீஸ் எப்படி படிக்கலாம், இதை பற்றி A to Z ஃபுல்லாகவே உங்களுக்கு தென்காசியில் புத்தர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சார் இருக்கிறாங்க. அவங்க அக்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க ரிசர்ச்சில். அந்த சார் உங்களுக்கு த்ரூ வெபினாரில் ஜூமில் 1-to-1 அகைன் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிளாஸ் கொடுக்க இருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு லைவ் செஷன் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ளஸ் 2 முடித்த மாணவர்களுக்கான ஓகே. மாணவர்கள் ப்ளஸ் 2 முடிச்சுட்டு அகைன் அடுத்த வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ப்ளஸ் 2 மாதிரி ப்ளஸ் 2 முடிச்சுட்டு அகைன் ஃபர்தராக என்ன டிகிரி படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அகைன் படித்தா இன் ஃபியூச்சரில் நமக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, அது மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அந்த உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்துணை சந்தேகத்திற்கும் இங்கே உங்களுக்கு ஒரு சரியான விடை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ். அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, தென் இந்தியா, இந்த மாதிரி இடங்களில் எங்கே இருக்குது, அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், எத்தனை ஆண்டுகள், ஓகே, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவுன்சிலிங் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருக்கும், ஓகே, கடந்த ஆண்டுகளில் அந்த கோர்ஸ் முடித்தவங்க இப்போ என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போதுமாக இருந்தால் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. லைக் இறையன்பு சாரு, அகைன் சைலன் பாபு சாரு, இந்த மாதிரி உயர் அதிகாரிகளாம் அக்ரி முடித்தவங்க தான் நல்ல டாப்பஸ்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஈவன் யூபிஎஸ்லேயுமே அவங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷனல் பேப்பராக இருக்குது அப்படிங்கிற இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ் எங்கே படிப்பது, இதுக்கு என்ன எலிஜிபிள், என்ன குரூப் எடுத்தால் அந்த கோர்ஸ் படிக்கலாம், இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வெபினார் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எப்போ சார் அப்படின்னா 27 மே 2026 அட் ஈவினிங் 6 PM. ஓகே, டுடே 25, 27th மே புதன்கிழமை உங்களுக்கு இந்த வெபினார் நம்ம நடத்துகிறோம். ஓகே, இந்த வெபினாரில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, 1 கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த பிஎஸ்சியில் அக்ரி தொடர்பான கோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சரல், செரிகல்ச்சரல், again BSc Food and Safety, BSc Food and Nutrition, BSc Food Technology, BSc Biotechnology, okay, BSc Forestry, BSc Agri Management, okay, as Agri Business Management. இந்த மாதிரி பிஎஸ்சியில் அக்ரி தொடர்பான கோர்சஸ் நிறைய இருக்குது. அதுமாதிரி டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அடுத்து ஸ்கோப், அக்ரி முடித்தால் ஓகே, எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை ப்ளஸ் 2 என்ன குரூப் எடுத்துருக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், அகைன் அரசு கவர்மெண்ட் காலேஜ் என்ன, எய்டட் காலேஜ் என்ன, ப்ரைவேட் காலேஜ் என்ன, அந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும், ஓகே, ஸ்காலர்ஷிப் என்ன, இதை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அடுத்து ஸ்கோப், ஒன்ஸ் நம்ம பிஎஸ்சி அக்ரி முடிக்கிறோம், பிஏ அக்ரி முடிக்கிறோம், இந்த மாதிரி அக்ரி முடித்தால் அகைன் அரசு வேலை வாய்ப்புகளில் நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குது. ஓகே, சொல்லுவாங்க ஏஓ போஸ்டிங் வாங்க, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்டிங் வாங்க, அந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது, ஜேஏஓ போஸ்டிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியப்படுத்துவாங்க. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லுவாங்க, சேலரி என்ன, அகைன் டூரேஷன், டிப்ளமோ எத்தனை வருஷம், பிஎஸ்சி எத்தனை வருஷம், பிஇ எத்தனை வருஷம், அதில் ப்ராக்டிக்கல் என்ன, செமஸ்டர் என்ன, அகைன் கிளாஸ் என்ன, அகைன் ஹவர்ஸ். ஓகே, பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பொறுத்தவரை இயர்லி மார்னிங் உங்களை நிறைய ஃபீல்டு ஒர்க் உங்களை பண்ண சொல்லுவாங்க. லைக் ஒரு ஒரு ஃபார்மசி, அதில் ஒரு
ஒரு வயல் கூட்டு போகிறது, ஒரு தோப்பு கூட்டு போகிறது, ஒரு பயிரை பற்றி, ஒரு செடியை பற்றி, ஒரு நெல் விதையை பற்றி, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி அட்மிஷன் போடுறது, எப்படி வந்து நம்ம வந்து அந்த கவுன்சிலிங்காண்டி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி தெரியப்படுத்துவாங்க. அகைன் ஒன்ஸ் நீங்கள் பிஎஸ்சி அக்ரி முடிச்ச பிறகு அகைன் ஹையர் ஸ்டடீஸில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரியப்படுத்துகிறாங்க. யார் தெரியப்படுத்துகிறா அப்படின்னா, ஸோ நம்முடைய முத்தரசு சார் ஃப்ரம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை. ஸோ டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காங்க, பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காங்க, பிஏ படிச்சிருக்காங்க, அகைன் வந்து எல்எல்பி படிச்சிருக்காங்க. ஓகே, 4 டிகிரி படிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ஓகே, மத்திய அரசினுடைய ஆராய்ச்சி மையம், வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் வந்து சார் வந்து அதிகாரியாக வந்து பணியாற்றுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உயர் அதிகாரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வழிகாட்டுதல் வகுப்பு வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் நீங்கள் இந்த வெபினாரில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்மில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுடைய பர்சனல் பயோடேட்டா கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய கான்டாக்ட் கிடச்சிரும். நாம் அந்த வாட்ஸ்அப் நம்பரை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த அக்ரிகல்ச்சரல் வெபினாருக்கான அந்த ஜூம் லிங்கை ஷேர் பண்ணுவோம். நீங்கள் லிங்கில் உள்ளே வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளாஸை நீங்கள் வந்து கவனிச்சிக்கலாம். இது ஒன்லி யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வெபினார் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, மறக்காமல் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் அப்ளை லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் போய்ட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ மாணவ செல்வங்கள், மறுபடியும் சொல்லுதேன், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வருவாங்க. உண்மை அது. ஓகே, விவசாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு தொழில். ஸோ அப்படிப்பட்ட விவசாயத்தை காக்கணும் அப்படின்னா நீங்கள் அக்ரி படிக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிட்டு, அக்ரி தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் ஒரே இடத்துல பெறுவதற்கு நீங்கள் வெபினாரில் கலந்துக்கோங்க அப்படி சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.